இது பெரிய பாவம் இல்லையா? மனசாட்சி இருக்கா நம்மளுக்கு? எதை விதைக்கணும்? எதை விதைக்கிறோம்? நான் சிங்கப்பூர்ல இருந்து இங்க வேண்டி இருக்கு புத்தகம் படிக்க சொல்றது உங்களுக்கு. ஆலன் ஒரு எழுத்தாளனின் வாழ்க்கை தேடல் மற்றும் ஒரு அழுத்தமான காதல் கதை. ஒரு தெய்வீகமும் தேடலுமாக வாரணாசி ரிஷிகேஷ் என்று நீளும் கதைக்களம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த மேடை பூசி எனக்கு எப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியல. எனக்கு இங்கே வரைக்கும் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியும் வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். இது என்னுடைய 2வது படம். முதல் படம் காலட்டியின் காதலி. அது மனித நேயத்தை பற்றி பேசினேன். இந்த படத்தில் எழுத்தாளர் பேசியிருக்கிறேன். ஏன் எழுத்தை பற்றி நான் பேசுகிறேன்னா, எனக்கு சின்ன வயசில் ஒரு 12 வயசுலேருந்து ஒரு 18 வயசு வரையும் நான் நிறைய புத்தகங்களை படித்தேன். என் கையில் கிடைச்ச அத்தனை புத்தகங்களும் படித்தேன். படிக்கிற புத்தகங்கள் எந்த புத்தகம் இருந்தாலும் எங்கள் வீட்டில் யாருமே என்னை படிக்கும்போது படிக்காதுன்னு சொல்றது கிடையாது. ஒரு புத்தகம் படிக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நான் என் லைஃப்ல தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 21 வயசு நான் படித்த புத்தகங்கள் என்ன எங்கள் அப்பாவோ எங்கள் அம்மாவோ யாருமே தடுத்து கிடையாது. அதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்றேன். எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் மாமாக்கள், எங்கள் அத்தைகள், மிஸ்தப்பாக்கள், அவங்க வாங்கி கொடுத்த புத்தகங்கள் அனைத்தையும் படித்து ஒரு பக்கம் பட புத்தகம், ஒரு பக்கம் கதை புத்தகம், எந்த புத்தகம் ஆசையை படிச்சுட்டு இருக்கேன். பகேஷ் அவருடைய முதல் புத்தகம் அது திரைக்கதையை எழுதுவது எப்படின்னா, அதை தேடி படித்த பிறகுதான் எனக்கு ஒரு ஆவல். சினிமாவில் ஒரு காதல் இருந்துச்சு. நம்மளும் ஒரு டைரக்டர் ஆகணும், நம்மளும் சினிமாவுக்குள்ள போகணும்னு நினைச்சேன். அப்படி நினைச்சுதான் சென்னை எம்ஜிஆர் பிலிம்ஸில் இயக்குவாங்கன்னு ட்ரை பண்ணேன். அப்ளிகேஷன் போட்டேன். பட் குடும்ப சூழல், குடும்பத்தின் பொருளாதார பின்னடைவுனால எனக்கு ஒரு பொறுப்பு இருந்துச்சு. குடும்பத்தில் சிங்கப்பூர் தேடி போனேன். 23 வயசுல 30 வருஷங்கள் சிங்கப்பூரின் வாழ்க்கை. 30 வருஷமா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரா இன்னைக்கு ஒரு தொழில் பண்ற ஒரு நிறுவனத்தை வச்சுட்டு நான் நடத்திட்டு இருக்கிறேன். அங்கேருந்து இங்க பார்க்கும்போது இங்க எழுத்துக்கு கொடுக்குற மதிப்பு என்ன, எழுத்தை ஏன் நம்ம புறக்கணிக்கிறோம், புத்தகம் படிக்கிறத ஏன் நம்ம புறக்கணிக்கிறோம், அதை ஏன் நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு அதை ஊக்கிக்க மாட்டேங்கிறோம், ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பாடக புத்தகம் மட்டும் இப்போ உங்க வாழ்க்கை இல்லை, பாடக புத்தகங்கள் மட்டுமே இங்கே வாழ்க்கை இல்லை. அது மட்டுமே உங்களுக்கு எதுவுமே கொடுத்துடாது. எஜுகேஷனை கொடுக்கும். எஜுகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி இந்த பாடக புத்தகம் தாண்டி இங்க வாழ்வியலை பத்தி நிறைய எழுத்து இருக்கு. நீ இங்கிலீஷ் தான் படிக்கணும் தேவை, தமிழ்லயும் அவ்வளவு லட்சக்கணக்கான எழுத்துக்கள் இருக்கு, லட்சக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. தயவு செய்து ஒரு வீட்டு பிள்ளைங்களுக்கு புத்தகத்தை படிக்க சொல்லுங்க. நான் படிக்கும்போது வயசு 12, 18. அப்போ நான் எங்க ஸ்கூல்ல மொத்தம் 18 பேர் படித்தோம். 10th எழுதணும். நான் இந்த புத்தகம் படிச்சுக்கிட்டு 18 பேர் நான் ஒரு ஆள் தெரிச்சு அடிச்சேன். புத்தகம் படிச்சதுனால கெட்டு போக மாட்டோம். நம்ம படிக்க சொல்லுங்க. வாழ்க்கை அங்கதான் இருக்கு. என் வாழ்க்கையும் அங்கதான் இருந்துச்சு, அங்கதான் தெரிய எடுத்தேன். நான் சிங்கப்பூர் போய் ஒரு பிசினஸ் மேனா ஆன பிறகு எனக்கு இந்த கோவிட் வந்துச்சு. எனக்கு இந்த கோவிட் ஒரு 4 மாதம் எனக்கு ஒரு பிரேக், என் திரும்ப ஒன்று வாழ்க்கை ஒரு பிரேக் அடிச்சுது. அப்பதான் என்னுடைய உள்ள இருந்த ஆழ்மனத்தில் இருந்த நான் போட்ட விதை, 18 வயசு போட்ட விதை எட்டி பார்த்துச்சு. என்ன ஏதாச்சும் பண்ணணும், ஏதாச்சும் எழுதணும், ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால முதல் படம் கார்த்திகாதி பண்ணேன். 2வது படம் ஆலன், ஒரு எழுத்தாளரின் வாழ்க்கை. அவனை 2 பெண்கள் காதலித்து அந்த காதல், அந்த பெண்களின் காதல், அதை பத்தியும் ஒரு வாழ்க்கை இங்க என்ன ஒன்னே நான் சொல்லிக்க விரும்புறேன். இப்போ ஐநா சபையில 2018 கிரேட்டாங்க ஒரு பொண்ணு, 16 வயசோ 18 வயசோ தெரியாது, அந்த பொண்ணு அங்க இருந்த உறுப்பினர்களை பார்த்து கேட்ட கேள்வி, ஹவு டே யூ ஆர். எடுத்தவனே இந்த கேள்வி கேட்டுச்சு. யூடியூப்ல பார்த்துக்கலாம். ஏன் கேட்டுச்சு? அது கேட்ட காரணம் உலக வார்மிங் 1.5 செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது கேட்குது, நீங்க இந்த உலகத்துல வாழ்ந்து போறீங்க, இந்த உலகம் எங்களுக்கானது, இந்த காற்று எங்களுக்கானது, நீர் எங்களுக்கானது, இந்த நிலம் எங்களுக்கானது, அதை அசுத்தம் பண்றதுக்கு நீங்க யாரு? ஒரு பொண்ணு கேட்டுச்சு. அந்த உணர்வு
நம்மளுக்கு வரணும். இந்த பூமி நமக்கானது மட்டுமல்ல, இந்த காற்று நமக்கானது மட்டுமல்ல, இந்த உணவு நமக்கானது மட்டுமல்ல, நம்ம சன்னதிகளுக்கு, நம்ம அவங்களுடைய வர ஜெனரேஷனுக்கு விட்டு போவோம். அதை நம்ம செய்ய தவறுறோம். இங்க நம்ம இயந்திரமா ஓடிட்டு இருக்கோம். அது கொஞ்சம் திரும்பி பாருங்க வாழ்க்கையை. அடுத்த ஜெனரேஷன் இங்க வாழணும். அதே தான் இந்த படம். கொடைக்கானல் போயிருந்தேன் ஷூட்டிங் லொகேஷன் பார்க்கறதுக்கு. ஒரு 4-5 பசங்க வந்து விளையாண்டுருக்காங்க. அப்போ இதை வந்து விடாங்க ஒரு பையன் வந்து 5-6 வயசு இருக்கும். அங்கிள் நான் என்னன்னு கேட்டேன். படமா இருக்கு கேட்டேன். இல்லை நான் அப்படின்னு ஆரம்பிக்கல அப்படின்னா. அப்போது கேட்கலாம் நீங்கள் நடிக்கிறேன் கேட்டேன். நடிக்கிறேன் அங்கிள் அப்படி சொல்லிட்டு அவனு சொல்கிறான். அங்கிள் நான் வில்லனாக நடிக்கிறேன். வில்லன் நடிக்கிறியா ஏன்னு கேட்குறேன். அப்போ தான் அங்கிள் வெட்டெல்லாம் கொடுத்துடலாம் அறுக்கலாம். ஒரு வன்மம் எங்கே விதிக்கப்பட்டது பாருங்க. ஒரு 6 வயசு பையனுக்கு வெத்தமும் தலை வெட்டுதலும் இங்கே வந்து சொல்லப்படுது. இது பெரிய பாவம் இல்லையா? மனசாட்சி இருக்க நம்மளுக்கு. எதை விதைக்கணும் இங்க? எதை விதைக்கிறோம்? நான் சிங்கப்பூர்ல இருந்து இங்க வேண்டி இருக்கு புத்தகம் படிக்க சொல்றது உங்களுக்கு. நான் இங்க காசு சம்பாதிக்க வரல. மனசு ஆதங்கம், வலி, வேதனை இதை நோக்கி போயிட்டு இருக்கோம். இது தெரியல எனக்கு. அந்த நிகழ்வுக்கு தான் அதுதான் இந்த படத்தை வந்து நான் எடுக்க தூண்டியது. ஒரு எழுத்து எங்கே போகும், இந்த எழுதுனா அது யாருக்கு பயன்படும், இந்த எழுதும் போது இந்த உலகம் நம்மளுக்கு வந்து இப்போ புத்தகம் படிக்கும்போது 1000 ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லை நம்மளுக்கு. ஒரு புத்தகம் போதும் நம்மளுக்கு வாழ்க்கையை மாற்றுறதுக்கு. நான் இன்னைக்கு நிற்கிறது காரணம் புத்தகம் தான். சத்தியமா சொல்றேன். நான் இன்னைக்கு ஒழுங்கான வாழ்க்கையையும் ஒரு தேடலையும் நான் இது மாதத்தில் அமைத்துக் கொண்டதற்கு என் நண்பர்கள் கிடையாது, என் புத்தகம் தான். என் குருநாதர் திரு பாக்கியாஸ் அவர்கள். உண்மையிலே நான் வந்து பாக்கியா புத்தகம் வந்து முதல் பிரதி எங்க ஊர்ல இருந்து 18 கிலோமீட்டர் பட்டுக்கோட்டை. முதல் பிரதி அன்னைக்கு தான் வெளியே வருது. நான் கடைக்கு 2 ஹவர்ஸ் முந்தி கடைக்கு போயிட்டேன். போய் நின்று கட்ட துண்டத்து முந்தைய அந்த இதில் வாங்கி படித்தேன். அந்த அளவுக்கு ஒரு ஒரு பேய் பிடிச்ச ஒரு படிப்பான நான். ஆனால் ஸ்லீப்பர் போகிறதுக்கு அதை படிக்க முடியல. ஏன்னா அங்கே ஒரு வாழ்வியல், ஜீவதரமான வாழ்வியல், வேலை போயிட்டு இருக்கும். அங்கே படிக்க முடியல. இங்கே படித்தேன். ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நான் உண்மையில் நன்றி சொல்லிக்கிறேன் சார். உண்மையிலே எங்களுடைய அந்த 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 தூண்டுதல், உங்களுடைய கேள்விப்பட்டது இருக்கிற அந்த உண்மை, அதெல்லாம் வந்து சத்தியமாக சொல்கிறேன் சார், யாராலையும் பண்ண முடியாது. தேங்க்யூ சார். இந்த படம் ஆலன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நிறைய லொக்கேஷனை போய் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 7 லொக்கேஷனை ஜெர்மனியில் எடுத்துருக்கோம். காசி, வாரணாசி, ரிஷிகேஷ், காரைக்குடி, ராமேஸ்வரம், கொடைக்கானல், எல்லா இடத்துக்கும் போய் எனக்கு இந்த கதை பிடிச்சிட்டு இருந்துச்சு. வெற்றி அதுக்கு ஒரு சிறந்த கதாநாயகன் உள்ள வந்தார். மனோஜ் சிறந்த இசையமைப்பாளர் உள்ள வந்தார். டிஓபி இந்தர்சாலி வந்தாப்புல. அதுக்கு மேலாக என்னுடைய நண்பர் எடிட்டர் காசிநாசன் உள்ள வந்தாங்க. மற்ற எல்லா துணை இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள், அந்த பாப்பா பையன் எல்லாமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த படத்தை நான் வன்முறை இல்லாமல், இது உண்மையாக சொல்கிறேன், இந்த படத்தை நான் வன்முறையாக எடுத்துக்க முடியும். ஒவ்வொரு சீனும் ரத்தமாக பிரிக்கும். நீங்கள் பாருங்க, நீங்கள் பிரித்து வச்சுக்க முடியும். ஆனால் அதையும் கடந்து போகிறான் ஒருத்தன். அதையும் கடந்து போய் திரும்பி வரான் வாழ்க்கையில். அவனுக்கு நடக்கிற ஒரு நிகழ்வை அப்படியே தட்டி விட்டு போய் வெளியே வரான் அங்கேருந்து வேற ஆளா. இப்போ நான் கேட்குறேன், எல்லா நாளையும் எல்லாம் அடிச்சிட முடியுமா? ஒரு பலசாலியை ஒரு பலசாலியும் அடிக்கிறான், எளிவனை வந்து திருப்பி அடிச்சிட முடியுமா? அப்போ நம்ம திருப்பி செய்ய ஒண்ணு ஏன் நம்ம வந்து திணிக்கிறோம்? திருப்பி நம்ம அடிக்க முடியாது செய்யணும் ஆசைப்படுறோம். இல்ல வன்முறைகள் இது எல்லாம் கலந்துதான் இந்த உலகம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா எது அதிகம் தேவைப்படுதுங்க? அன்பும் காதலும். இயற்கையை கொண்டாடுங்கள், அன்பை கொண்டாடுங்கள், காதலை கொண்டாடுங்கள். இந்த உலகம் அமைதியாக வாழும், உங்களுடைய தலைமுறை அமைதியாக இருக்கும். வீட்டுக்குள்ள மட்டும் பாதுகாப்பு பத்தாது, வெளியே போகும்போது பாதுகாப்பு இருக்கணும். அது எல்லாரும் இந்த ஊடக நண்பர்கள் கண்டிப்பா நீங்க நிறைய செய்யலாம், சமூகத்துக்கு நிறைய செய்யணும் ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இங்க நிகழ்ச்சியை ரொம்ப லேட்டா தொடங்கினதுக்காக
தனஞ்சயன் சார் வந்து வருத்தம் தெரிவிச்சாரு. லேட்டாக தவனுக்காக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 4-5 நிகழ்ச்சிகள் முடிச்சுட்டு நான் அந்த நிகழ்ச்சியை மிஸ் பண்ணிடணும் அப்படின்னு பயந்துக்கிட்டே வந்தேன். நல்ல வேலை அப்பதான் ஆரம்பிச்சிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படம் வந்து சிவா சார் வந்து எனக்கு என்னுடைய ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு வாசகர். அவரே ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர். இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆலன் படத்தினுடைய ப்ரொடியூசரா அவர் இருக்கலாம். ஆனா அவருக்கு ஒரு விஷயத்துல நான் இப்ப ப்ரொடியூசரா இருக்கேன். அவருடைய புத்தகம் வந்து இந்த மாதம் வெளிவருது. அவருடைய கதை தொகுப்பு அது உயிர்மை தான் எங்க பதிப்பகத்திலிருந்து தான் வெளியிடுறோம். மிக முக்கியமான அவர் ஒரு எழுத்தாளர் என்பதை இந்த புத்தகத்தை பார்த்த போது நான் அறிந்து கொண்டேன். அவ்வளவு நேர்த்தியான ஒரு எழுத்து, நகைச்சுவை, அதே போல ஒரு கூர்மையான ஒரு சமூக பார்வை, எல்லாவற்றிலுமாக அவருடைய அந்த சிறுகதை தொகுப்பு இப்போது தயாராகி கொண்டிருக்கிறது. நான் அதை இந்த நிகழ்ச்சியில் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல அவருடைய சினிமா பற்றிய அவருடைய கனவு, அதாவது அவர் தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு எழுத்தாளனைத்தான் இந்த படத்துலயும் ஒரு கதாபாத்திரமா மாத்திருக்கார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒவ்வொரு மனுஷனுமே தான் யாரா இருக்கானோ அவனை தான் படைப்புகளையும் கொண்டு வர முயற்சி பண்ணுவான். அப்போ அவர் எப்படி இந்த சினிமாக்குள்ள வந்தார், அதுக்காக அவர் கடந்து வந்த பாதைகள்லாம் பர்சனலா பல சந்திப்புகள்ல இந்த சினிமாக்குள்ள அவர் நடத்திருக்க இந்த போராட்டம், இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள நான் பின்னாடி அதையெல்லாம் அவர் எழுத சொல்லி கேட்டிருக்கேன். பின்னாடிதான் அவர் எழுதுனதை அந்த அளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லான, அதே சமயத்துல இந்த சினிமாங்கிற கலையின் மீது அவ்வளவு ஒரு அடங்காத ஒரு கனவு. இந்த மாதிரி கனவோட எவ்வளவு பேர் தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்காங்க. இன்னைக்கு அந்த கனவுக்கு ரொம்ப பக்கத்துல வந்து அவர் நிக்கிறார். உங்க எல்லாருடைய ஆதரவையும் வேண்டி நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு படம் தன்னுடைய வாழ்நாள் சேமிப்புலாம் வச்சு ஒருத்தர் ஒரு படத்தை எடுக்கிறார். ஒரு நல்ல படமா எடுக்கணும்னு அதை நினைக்கிறார். ஒரு சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படமா எடுக்கணும்னு நினைக்கிறார். உண்மையிலேயே அவர் சினிமா ஒரு சமூக பொறுப்புணர்வு உள்ள ஒரு விஷயமா அவர் பார்க்கிறாருங்கிறது தொடர்ந்து அவருடைய உரையாடல்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. நான் கேபிள் சங்கர்லாம் வந்து அந்த படத்துல வந்து அது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். எங்க நண்பரோடு நாங்கள் இருந்தோங்கிற உணர்வு தான் அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அவருடைய கனவுகள் நிச்சயமாக வெல்லட்டும். அவர் நிச்சயமாக அவருக்கு இப்ப தனஞ்சயன் சார் அந்த படத்தை தன்னுடைய கையில எடுத்து செய்யறாருங்கிறப்போ நான் இன்னைக்கு காலையில கூட சிவா சாரை பார்த்தேன். அப்ப தனஞ்சயன் சார் அவர் பார்த்துப்பார், மேக்சிமம் அவர் என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணுவாருன்னு சொன்னேன். ஆனா தனஞ்சயன் சார் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அவர் எவ்வளவு டெடிகேஷனோட அவர் இந்த விஷயங்களை செஞ்சுட்டு வர்றாருன்ட்டு. அப்படி பாக்குறப்ப என்னுடைய அருமை நண்பன் கார்த்திக் நேத்தா இந்த மேடையில இருக்கார். எல்லாத்தையும் விட பாக்கியராஜ் சார், நாங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கல்லூரி மாணவர்களுக்காக அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் பத்தி ஒரு 3 நாள் ஒர்க் ஷாப் நடத்தினோம். இன்னைக்கு தமிழ்ல கரண்டா இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான இயக்குநர்களும் வந்து அதுல பேசினாங்க. அந்த அந்த ஒர்க் ஷாப்ல பாக்கியராஜ் சார் இல்லையே ஒழிய வந்த அத்தனை பேருமே அவரை பத்தி தான் பேசினாங்க. ஸ்கிரீன் பிளே பத்தி பேசல. அவர் படம் பண்ணியே எவ்வளவு வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனா ஏன் அவரை கடந்து பேசுறதுக்கு இன்னொரு ஆள் வரல அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அப்படி ஒவ்வொரு படத்தையும் எல்லாருமே சொல்றாங்க, ஒவ்வொரு சீனையும் சொல்றாங்க. இன்னைக்கு மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாருமே. அப்போ ஒரு ஃபீல்ட்ல அவருடைய தடத்தை, அவர் எப்படி ஒரு பயணியரா இருந்திருக்காருங்கிறத நம்ம வந்து அந்த ஒர்க் ஷாப்ல நான் பார்த்தேன். எல்லாமே யங் டைரக்டர்ஸ், ரொம்ப ஒரு 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 5 வருஷத்துக்குள்ள 10 வருஷத்துக்குள்ள படம் பண்ணவங்க எல்லாருமே அவரை பத்தி பேசினாங்க. இன்னைக்கு அவர் இருக்கக்கூடிய மேடையிலையும் நான் இந்த மேடையை பகிர்ந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை பெறட்டும். இன்னைக்கு சிவா அவர்கள் ஒரு எழுத்தாளனாகவும் ஒரு இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் வெற்றி பெறுவதற்கு அவருடைய நண்பனாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நிறைய அண்ணன்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க மேடையில். எல்லாரோடையுமே கவிஞனாகவும் பாடலாசிரியனாகவும் பணியாற்றிருக்கேன். மனுஷபுத்திரன் அண்ணன் வந்திருக்காங்க, பாக்யராஜ் சார். என்னோட ஒரு கவிதை ஒன்று இருக்கு. நான் அலைபுணரும் கலை நுகரும் நாய், மதுக்கூடம் வளர்த்துவிட்ட பூனை, விருஷ்டத்தில் பூதேடும் பித்தன், மழையள்ளி மைப்பூசும் மாம்சன், அரியன வனையும் குயவன், வெளி ஒடுக்கி உள்விரியும் வானம், சுடருள்ளே மணக்கின்ற காடு, இடுகாடு சுடற்காடு.
இப்படி ஒரு கவிதை நான் எழுதிட்டு இருந்த தருணத்தில் என்னுடைய மனநிலை இருக்கு இல்லையா, அது இந்த கவிதைக்குள்ள இருந்த மாதிரி கொந்தளிப்பான ஒரு தழல் நிலையில் இருந்த மனநிலை. அதன் பிறகு காலங்கள் கடந்து மனம் ஒரு புள்ளியில வந்து ஒடுங்கி ஒரு அமைதி கண்ட பிறகு எழுதிய கவிதை ஒன்று இருக்கு. வேறெழுத்தை உணர்ந்துணர்ந்து ஓரிடத்தில் அமர்ந்த பின்னே நூறெழுத்தை எழுதி எழுதி ஊரிடத்தில் காட்டி என்ன அப்படின்னு ஒரு கவிதை. இந்த ரெண்டு கவிதைக்கும் இடையில வந்து ஒரு 20-22 ஆண்டுகள் இருக்கு. அவ்வளோ பட்டறிவு இருக்கு. இந்த படத்தில் வரக்கூடிய ஆலன் திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த தியாகமும் அதே மாதிரி ஒரு புள்ளியில் வாழ்க்கையை தொடங்கி நிறைய அந்த வாழ்க்கை சுழலுக்குள்ள போய் வந்து மீண்டு வெளியே வந்து சாரமாக இந்த வாழ்க்கை கொடுத்த அனுபவ சாரமாக ஒரு நூலை எழுதுகிறான். ஒரு எழுத்தாளனா மாறுறான். அவனுடைய ஒரு பயணம் தான் இந்த படம். ஏறக்குறைய என்னுடைய அல்லது என்னை போல் எழுதி கொண்டிருக்கக்கூடிய கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், எழுத்தாளர்கள் அத்தனை ஆளுமைகளோட வாழ்க்கையும் இந்த படத்துல அந்த கதாபாத்திரம் வாயிலாக பொதிஞ்சு இருக்கு. அதனால எனக்கு இந்த படத்துல எழுதின பாடல்கள் ரொம்ப நெருக்கம். ஒரு வெளியிலிருந்து எழுதின மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இல்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் மீண்டும் நினைவு கூர்ந்து எழுதி பார்த்துக்கிற மாதிரி தான் இருந்தது. சிரமமும் இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா மெட்டு. நிறைய இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் இசைக்குள்ள வந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய இந்த மரபின் தாளம் ஒன்று இருக்கு. நம்ம ஒவ்வொரு நிலத்துக்குமே ஒரு தாளம் இருக்கு இல்லையா, அதை நம்ம தொலைக்கும் போது நம்ம அடிப்படையில் நிறைய தொலைச்சிடுறோம்னு நினைக்கிறேன். நம்மளுடைய பர்சனாலிட்டியை நம்ம தொலைச்சிடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை மீட்டெடுத்து கொண்டு வரக்கூடிய சில முயற்சிகள் உண்டு. அது ஒரு பக்கம் ஓங்கி ஒழிச்சுட்டே தான் இருக்கு, ஓங்கி வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. அப்படியாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய 4 பாடல்களுமே இந்திய செவ்வியல் இசை இருக்கு இல்லையா, நம்ம இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக், அதை மேல வச்சு அந்த வெஸ்டர்ன் பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய இசையை வந்து அதற்கு துணையாக இணையாக முடிஞ்சு வச்சிருக்காப்புல. ரொம்ப சூப்பர் மனோஜ். இன்னொன்னு, மனோஜ் வந்து இசைத்துறைக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அவர் இசையில் இருக்கக்கூடியவர். அவர் திரைத்துறைக்கு தான் அவருக்கு இது முதல் படம். பாட்டை நீங்க கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் பொறுமையா உட்காந்து அந்த மன அமைதியோடு டிராங்குவல் ஸ்டேட்ல இருந்து மனோஜோட இந்த படத்தினுடைய இசைகளை கேட்கும் போது நம்முடைய இந்த நிலத்தில் இந்த வேரில் இருக்கக்கூடிய அந்த தாளம் உறுதியாக இந்த ஒவ்வொரு பாட்டிலுமே இருக்கிறது உங்களாலையும் உணர முடியும். இப்ப போட்ட அந்த ஏழிசைய பாட்டும் சரி, அந்த சிவன் பாடல் இருக்கு இல்லையா, அதுவும் சரி, அடிப்படையில் அந்த ஆலன்கிற தலைப்பை அவர் சொன்ன மாத்திரத்துல எனக்கு உள்ள பத்திக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் அடிப்படையில போக்கிரியாக இருந்து நிறைய தவறுகளை செய்து நிறைய பலவீனங்கள் எல்லாம் இருந்து பின்பு வெளியே வந்தேன். அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அடிப்படையில் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட புத்தகங்கள் இருந்தது. அதன் பிறகு நம்ம திருமூலர், இப்படி நிறைய பேர் இருக்காங்க நம்ம தமிழுக்குள்ளேயே ரமணர்ல இருந்து. ஆனால் சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை மும்மலம் கோட்பாடு இருக்கு இல்லையா, அது என்னை பெரிதும் மாற்றியது. அதை உள்வாங்கி அமைதியா மண்டைக்குள்ள விரிச்சு எடுத்துட்டு போகும்போது இந்த ஆணவம், கண்மம், மலம் இதை விரிச்செடுத்து கொண்டு போகும்போது அடிப்படையில் எங்க தவறு இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சது. அதனாலையும் இந்த ஆலன்கிற திரைப்படம் எனக்கு ரொம்ப நெருக்கம். ஏன்னா சிவனை பத்தி, சிவன் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள்ல நிறைய படப்பிடிப்பு நடந்திருக்கு. இன்னும் முக்கியமா மல பரிபாகம், சித்த நிபோதம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இந்த சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க. நம்முடைய அழுக்குகளை நாமே குறைத்து கொண்டு வருவதன் மூலமாக நாம் மேல் நோக்கி ஏறுவது அப்படிங்கிறதான் சிம்பிளரா நான் சொல்றேன். அதை கடைபிடிக்க ஆரம்பிச்ச பிறகு என்னுடைய வாழ்க்கையிலும் மாற்றம், என்னுடைய எழுத்துலையும் மாற்றம், ஒரு மனப்பக்குவம், இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அதனாலையும் இந்த ஆலன்கிற டைட்டில் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒவ்வொரு முறையும் மேம் சொல்லும் போது ஆலன் அப்படின்னாங்க. சரி, இங்க ஆலன் தான், அங்க ஆலன் ஆயிருக்கான் போல. அதனால இந்த படம் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படம். இன்னும் ரொம்ப நெருக்கம் எதனாலன்னா, என்னோட தம்பி விவேக் பிரசன்னா. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, நாங்க உடன்பிறப்பு. ஆமா ஆமா, நான் அண்ணன், அவன் தம்பி. ஆமா ஆமா, அவன் கொஞ்சம் அண்ணன் மாதிரி இருப்பான். நிறைய அன்பு செலுத்துறதுலயும் அண்ணன் தான் அவன். அது இன்னும் எனக்கு கூடுதலான மகிழ்ச்சி. என்னுடைய தம்பியோட இந்த படத்துல நிறைய படங்கள் இணைஞ்சிருக்கும். இன்னைக்குதான் மேடையில் உட்காரன்னு நினைக்கிறேன் ஒன்னா. மற்றபடி நிறைய பெரியவங்களா இருக்கீங்க, ரொம்ப நன்றி.
ஆலன் எனக்கு எப்போதுமே என்னோட சிவனை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆமாம் சிவா சார், அவருக்கு நேற்று கூட அதானே எழுதி அனுப்பிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், சிவன் அருளால் சிவா இயக்கிய ஆலன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தேன். அவ்வளோதான் சொல்ல தோணுது. மீண்டும் ஒரு சிவவாக்கியார் பாட்டை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லை, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின், என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்து யான் அறிந்து கொண்டனே. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஸோ மைக்கில் ஆக்சுவலி பேசி இப்போ பழக்கம் இல்லை, பாடி தான் பழக்கம். ஸோ இது மை ஃபர்ஸ்ட் ஸ்பீச். என்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் மீடியாவுக்கு. என் பேர் மனோஜ் கிருஷ்ணா. இதான் என்னோட முதல் படம். ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இந்த படத்தில் நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிது எனக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஆக்சுவலி ஒரு படம் சைன் பண்ணியிருந்தேன். அது இன்னும் கூடிய விரைவில் அது அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அதில் என்னோட பாடல்கள் எல்லாம் பிடிச்சி, அது ஐ திங்க் விந்தன் மூலியமாக நான் இந்த ப்ராஜெக்ட் உள்ள வந்தேன். ஸோ சிவா சார் என் பாட்டெலாம் கேட்டு அவருக்கு பிடிச்சி ஹி வாண்டட் டு ஹேவ் மீ இன் திஸ் ஃபிலிம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் இது என்னோட லான்ச் அப்படின்னு என்னால் நம்பவே முடியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களோட ஆல் ஆஃப் யுவர் லைக் பிளெஸிங்ஸ் எல்லாமே தேவை எனக்கு கோயிங் ஃபார்வர்ட். ஸோ இப்போ இருக்கிற முடிஞ்சளவு சுருக்கமாக பேசிக்க பார்க்குறேன். சிவா சாரை பற்றி பேசிக்கலாம். ஸோ ரொம்ப பேஷனேட்டான ஒரு டைரக்டர் அப்படின்னு பார்க்குறேன். ரொம்ப பேஷனேட்டாக வந்து நிறைய விஷயம் ஆக்சுவலி நிறைய விஷயத்தில் ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தார் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் பீப்புள். நிறைய இவங்க போகலான்னா எனக்கு தெரிஞ்சு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். எதுக்குமே நீங்கள் பண்ணுங்க, இந்த படத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற என்னன்னாலும் நீங்கள் பண்ணுங்க, ஐ வில் பி தேர் பை யூ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னாரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹோப் உங்களோட இதை நான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் பாக்யராஜ் சார் இருக்காரு, ரொம்ப பெரிய ஃபேன் தான். ரொம்ப வருஷமா சின்ன வயசுலேருந்தே ஒரு படம்லாம் பார்த்து தான் வி ஹவ் க்ரோன் அப். இன்னைக்கு அவர் இங்கே சீஃப் கெஸ்டாக வந்தது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ஆல்பமை பற்றி பேச விரும்புகிறேன். ஸோ கார்த்திக் நேதா அவர்கள் இங்கே இருக்காரு. அவரோட ரொம்ப பெரிய ஃபேன் தான். நான் 96லேருந்து ரொம்ப பெரிய ஃபேன் அவருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 96லாம் ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் ரொம்ப நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. ரொம்ப பெரிய ஃபேன். ஸோ எனக்கு கண்டினியூஸாக அவரோட ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடச்சிருக்கு. என்னோட இன்னொரு படத்துலையும் அவர் 3 பாடல்கள் எழுதியிருக்காரு. இந்த படத்துலையும் 4 பாடல்கள் இருக்குது, அதுவும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ ரொம்ப அழகான வார்த்தைகள். நான் வந்து டியூன் அனுப்பிச்சிட்டு அவர் ஃபோன் பண்ணி லைக் லிரிக் அனுப்பிச்சிட்டு சேஞ்ச் ஏதாவது வருமானு கேட்பாரு. இதுக்கு மேலே என்ன சேஞ்ச் சார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ரைட்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் உங்கள் வார்த்தைகள் தான் பாட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு உயிர் கொடுத்துருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் படத்தில் நடித்த வெற்றி. ஸோ லைக் ரியலி குட் ஒர்க் ப்ரோ. நான் வந்து 8 தோட்டாக்கள் பண்ண வெற்றி தான் பண்ணுறாருன்னு என்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அப்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் திஸ் அசோசியேஷன். ரொம்ப நல்லா இருந்திருக்கு உங்கள் ஒர்க்கு. அண்ட் தனஞ்சயன் சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு. சக்திவேல் சார், இந்த படத்தோட மேனேஜர். அண்டு எல்லாருக்குமே நடித்த எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். விந்தன், காசி விஸ்வநாதன் சார் எடிட்டர், இவங்க எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். அண்ட் நான் ரொம்ப சின்ன இந்த மேடையில். ஸோ இவங்க எல்லாரோட பிளெஸிங்ஸ் எடுத்து நான் வில் ஸ்டார்ட் மை ஜேர்னி இன் திஸ் இண்டஸ்ட்ரி. இந்த கொஞ்சம் நோட் பண்ணியிருக்கேன், இந்த படத்தில் நிறைய இசைக்கலைஞர்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி பேசலாம் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்டாக ரிலீஸ் ஆன பாட்டு யாழ் இசையே அப்படிங்கிறது வந்து சின்மை பாடியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வாய்ஸ் அவங்க. ஸோ அவங்க இந்த பாட்டு பாடினது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகாக பாடி அவங்களோட ஒரு மியூசிக் வீடியோ கூட ஷூட் பண்ண முடிஞ்சது. ஸோ அவங்களுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் சின்மைக்கு. நாடு விட்டு அப்படிங்கிற 2வது பாட்டு வந்து நிகிதா காந்தி அப்படின்னு ஒரு சிங்கர் ஃப்ரம் பாம்பே, அவங்களும் நானும் சேர்ந்து பாடியிருக்கோம். அது ரொம்ப ஒரு வெஸ்டர்னைஸ்டான பாப் ஸ்பேஸில் பண்ண பாட்டு. ஸோ இந்த படத்தில் அண்ட் எல்லா மாதிரியான பாட்டும் பண்ண முடிஞ்சது. ஒரு ஓல்ட் ஸ்கூல் வைப் இருக்கிற பாட்டு, ஆர் ஒரு பாப் ஸ்பேஸில் ஒரு கர்நாடிக் மியூசிக் இன்ஃப்ளூயன்சஸ். நான் கர்நாடிக் மியூசிக் தான், நான் சின்ன வயசுலேருந்து கர்நாடிக் மியூசிக்கில் தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப்
மியூசிக் நான் வந்தேன். ஸோ அது எனக்கு இந்த படத்துல அமைஞ்சது, எனக்கு நிறைய ஜானர்ஸ் அமைஞ்சது. ஸோ தேங்க்ஸ் டு நிக்கிதா. ஏன் நினைந்தாய் அப்படிங்கிற பாட்டு வந்து ஷான் ரால்டன் பாடியிருக்காரு. ஸோ ஷான் ரால்டன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரு 2 விஷயம் பேசிக்க விரும்புறேன். ஆக்சுவலி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்னோட முதல் அறிமுகமே ஷான் ரால்டன் தான். ஸோ ஷான் ரால்டன் வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே அவரை தெரியும். அவர் வந்து அவருக்கு தான் நான் மியூசிக் ப்ரொடியூசரா அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன் பிஃபோர் டூயிங் மை திஸ் ஃபிலிம். அவரோட சம் ஆஃப் ஹிஸ் பிக்கஸ்ட் ஹிட்ஸ்ல நான் வந்து மியூசிக் ப்ரொடியூசராகவும் அசிஸ்டண்டாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுல இருந்து நான் வந்து சினிமா, ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னோட மியூசிக்ல நான் என்ன பண்ண போறேன்னு என்ன கேட்டிருந்தா நான் வேற ஒரு ஐடியால தான் இருந்திருப்பேன். பாடணும், சிங்கர் அந்த மாதிரி தான் இருந்தேன். பட் அவர்கிட்ட போனோடனே தான் அவர் என்ன ஆர்ஆர் இப்படி பண்ணணும், பாட்டு இது அது அப்படின்னு நிறைய விஷயத்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி டைட்டாவே என்ன ட்ரெயின் பண்ணாரு. ஸோ அதனாலதான் இப்ப என்னால இந்த ஸ்டேஜ்லயும் நிக்க முடியுது. ஸோ அவர் ஆக்சுவலி இந்த படத்துல ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ஏன் நினைந்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு. எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் சாங். அதை அவர் பாட வச்சது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் டு ஷான் அண்ணா ஃபார் ஆக்சுவலி சிங்கிங் தட் சாங். ஸோ 4வது பாட்டு நான் எங்கே. நான் எங்கேங்கிற பாட்டு வந்து சத்தியமா வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சிங்கர் சாய்ஸ். ஏன்னா நான் வந்து அந்த பாட்டு சிச்சுவேஷன் கேட்டாலே சரி ஓகே கர்நாடிக் மியூசிக் தான் வந்து பேஸ் அப்படின்னு சொல்லி தான் பண்ணிட்டு நான் நினைச்சே பார்க்கல இவ்வளவு பெரிய லைக் ஒரு சங்கர் மகாதேவன் சார் வந்து இதை பாடுவார் அப்படின்னு நான் நினைச்சு பார்க்கல. நான் வந்து ஐ ஹேட் சம் ஆப்ஷன்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த பாட்டு கேட்டுட்டு சிவா சார் தான் ஆக்சுவலி வந்து நீங்க வந்து சங்கர் மகாதேவனை ரெக்கார்ட் பண்ணுங்க. நான் சொன்னேன் எப்படி சார் அவர் எவ்வளவு, அப்போ ஹி வாஸ் ஆல்சோ அப்போ வந்து கிராமி வேற வாங்கியிருந்தாரு. ஸோ எனக்கு வந்து எப்படி சார் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் தான் ஹி கேவ் தி கான்ஃபிடன்ஸ், நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரீச் அவுட் பண்ணி பார்த்தா சங்கர் மகாதேவன் சார் லைக் த ட்ராக் அண்ட் அவர் கால் பண்ணி பேசினாரு. பேசி இது நான் கண்டிப்பா பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெக்கார்டிங் செஷன் வந்து என்னால் லைஃப்ல மறக்கவே முடியாத செஷன். ஸோ நாங்க போயிட்டு பாம்பேல ரெக்கார்ட் பண்ணோம். ஐ திங்க் 25-30 மினிட்ஸ்ல பாடி முடிச்சிட்டாரு பாட்டை. 1 hour we were talking and அப்புறமா முடிச்சுட்டு வரும்போது அவரை கூப்பிட்டு he gave a bite about my music. இந்த மாதிரி ரொம்ப நல்ல டேலண்ட், கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அது ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. கண்டிப்பா அவர் பண்ண மியூசிக் நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அது சொன்னது வந்து நம்ம கிரேட்னு சொல்றதுக்காக இல்ல, அது ஒரு யங்ஸ்டரை சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக அது அப்புறமா தான் புரிஞ்சுது. ஸோ அவரோட ஒர்க் பண்றது வந்து எனக்கு இது பக்கெட் லிஸ்ட்ல ரொம்ப ஒரு ட்ரீமா இருந்த விஷயத்த ட்ரூவா ஆக்கினது சிவா சார் தான். ஸோ சங்கர் மகாதேவன் சாருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். இதுதான் இந்த ஆல்பம்ல பாடின 4 சிங்கர்ஸும் அவங்க தான். அண்ட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், ஒரு 2 minutes. இந்த மியூசிஷியன்ஸ் இந்த படத்துல இன்வால்வ் ஆயிருக்கிறவங்க எல்லார பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆக்சுவலி ஃப்ரெண்ட் பண்றோம், ஒரு ஸ்டேஜை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இருந்து பேசிடுறோம். பட் ஐ பர்சனலி பிலீவ் நம்ம ஒருத்தர் மட்டும் ஒரு மியூசிக் பண்ணி அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு சுத்தி அவ்வளவு மியூசிஷியன்ஸோட ஒர்க் இருக்கு, அதனாலதான் ஒரு படம் வருது. ஸோ அந்த மியூசிஷியன்ஸ் எல்லாருமே தேங்க் பண்ணோம் அப்படின்னு தோணிச்சு. ஒரு 2 minutes எடுத்துக்கிறேன். சரி ஓகே, டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் யா தேங்க்யூ ஸோ மச். யா தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி கவிதா மேடம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல உங்க எல்லாருக்கிட்டும் எங்களுடைய அப்பாலஜி கேட்கிறோம், மன்னிக்கிறோம். இந்த விழா கொஞ்சம் தாமதமா தான், கொஞ்சம் இல்ல நிறைய தாமதமா ஆரம்பிச்சதுக்கு எல்லாரும் சார்பில், எங்க குழு சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் லெங்க்தா போயிடும், ஏன்னா 8 மணிக்கு தான் ஆரம்பிக்க முடிஞ்சது. கொஞ்சம் நீங்க எல்லாம் கோஆபரேட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படம் வந்து திடீர்னு எனக்கு ஒரு நண்பர் மூலமா எனக்கு அந்த விமியோ லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் பார்த்தோன்னே டைட்டிலே இப்படி இருக்கு, ஆலன் அப்படின்னு, என்னடா இது நான் ஆங்கில படமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிறைய படங்கள் நான் எவ்ரிடே பார்த்துட்டு இருக்கேன். அப்படி நான் வந்து இந்த படத்தை நான் வந்து ஒரு விமியோ லிங்க்ல பார்த்த உடனே அப்படியே நான் ஸ்டாப்பா பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு படம் பார்த்து முடிச்ச உடனே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சிவா சாருடைய அந்த கான்பிடன்ஸ். சிங்கப்பூர்ல ஒரு பிசினஸ் மேனா, மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரா நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காரு. அவருக்கு சினிமா மீது ஒரு தீராத காதல். அந்த காதல்ல அவர் படம் எடுக்கணும்னு வர்றாரு. அங்கிருந்து வந்து இங்க படம் எடுத்துட்டு திருப்பி அங்க போயிடுறாரு. அங்கிருந்து இவருடைய டீம் எல்லோருமே அவருக்கு டீம் ஒர்க்கா இருந்துட்டு, சக்திவேல் ரொம்ப கோஆபரேட்டிவா அவர் கூடவே பயணிச்சு இந்த படத்தை வந்து முடிக்கிறதுக்கு ஒரு டீம் அவங்க கூட இருக்காங்க. பட்ஜெட்டை பத்தி கவலைப்படாம, மேக்கிங்கை பத்தி, அதாவது இவ்வளவு செலவாகுதே அதை பத்தி எல்லாம் ஒரி பண்ணாம, ஒரு படைப்பு அவர் எப்படி பேசினார் பாத்தீங்களா, அங்கிருந்து உள்ளிருந்து வருது. ஆத்மார்த்தமா அவர் நேசிக்கிற சினிமாவை
ஒரு காதலும் அன்பும் கலந்து ஒரு படத்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்துல காதல் தான் ரொம்ப முக்கியம், அதாவது அன்பு தான் ரொம்ப முக்கியம். வயலன்ஸ் கிடையாது, அன்பு எல்லா இடத்துலயும் இருக்கும். அந்த அன்பு நம்ம கரெக்டா தேடி போனா போறோம், வாழ்க்கை நல்லபடியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படின்றத இந்த படத்துல ரொம்ப கியூட்டா, ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமாவும் ஒரு பொய்டிக்கான ஃபிலிமை நான் பார்த்தேன். பொய்டிக்கான ஃபிலிம் அப்படின்னா படம் முடியும் போது ரொம்ப கவிதைத்துவமா ஒரு படமா இருந்தது. இப்படிப்பட்ட படம் வந்து அவர் ஆசைப்பட்டதெல்லாம் ஒண்ணுதான் சார், இது ப்ராப்பரா ரிலீஸ் பண்ணி கொடுங்க சார், மக்கள் மத்தியில போய் சேரணும், ஊடக நண்பர்கள் எல்லாம் போய் ரீச் ஆகணும், எல்லாரும் பார்த்து இந்த படம் நான் சொல்ல வந்த கருத்து மக்கள் மத்தியில் ரீச் ஆன போறோம். நான் என்னுடைய சம்பாத்தியத்துல ஒரு சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு நல்ல படத்தை கொடுக்கணும். அது வந்து கமர்ஷியலா ஆக்ஷன் பிளாக்கோட அப்படிலாம் இல்லாம நான் வந்து என்ன நினைச்சனோ எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம, சொல்லுவாங்களா வணிக சமரசம் இல்லாம நான் ஒரு படைப்பை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு படைப்பாளியா நான் ஜெயிக்கணும் சார், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க சொல்லும்போது நான் சொன்னேன், இப்படி இவ்வளவு தொழில் சினிமாவை நேசிக்கிறீங்களேன்னா நானும் அந்த மாதிரிதான் சினிமாவை ரொம்ப ஆழமா நேசிக்கிற ஒரு ஆள். சுவாசிக்கிறதும் பேசுறதும் வாழறதும் சினிமால தான். உங்களை மாதிரியே நானும் இங்க 12 மணி நேரம் நீங்க உழைக்கிறீங்க, அதே மாதிரி நானும் உழைச்சிட்டு இருக்கேன் சினிமால. அதனால எனக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு சினிமாவை சப்போர்ட் பண்ணன்றதுக்காக தான் நான் கூட அவர் கூட பயணிக்க ஆரம்பிச்சோம். அது பிறகு இப்போ இந்த படம் ஒரு ஸ்டேஜா கடந்து வந்து, அப்புறம் நான் சில சஜஷன்லாம் சொல்லும் போது பண்ணிடலாம் சார் சொல்லி அதெல்லாம் பண்ணி இன்னைக்கு ஒரு சரியான படமா உங்க பார்த்து முடிக்கும் போது ஓகே, ஒரு கவிதைத்துவமா ஒரு அழகான படத்தை கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லுவீங்க நான் நம்புறேன். நானும் என் டீமை பார்க்கும்போது அதை தான் நாங்க நம்பணும், நீங்களும் அதை நம்புவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். இந்த விழாவை வந்து சிறப்பித்த இயக்குனர் என்ன சொல்றது, அவர் வந்து இமயம் மோசர்னா இவர் வந்து என்ன மாதிரி சொல்றேன்னா ஸ்கிரீன் பிளே கிங் மட்டும் இல்ல, இயக்குனர்லயே ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டா இன்னைக்கு இருக்கிற திரு கே பாகீர சாருக்கு என்னோட நன்றி. பாகீர சார், நீங்க வந்து இந்த விழாவை சிறப்பித்ததுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அசோசியேஷன் தமிழ் பிலிம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் சார்பில் செக்ரட்டரி எங்களுடைய டி சிவா சார் வந்ததுக்கு நன்றி. அண்ட் வெற்றி, உங்களுடைய பயணத்தை நான் பார்த்துட்டே இருக்கேன், நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்துட்டே இருக்கு உங்க கரியர்ல. உங்களுடைய முதல் 8 திட்டக்கால ஆரம்பிச்சு ஜிவி நிறைய பிடிக்கும் எனக்கு, ஜிவி படம்லாம் ரொம்ப இன்டெலிஜென்டான படத்தை கோபிநாத் உங்களுக்கு பண்ணியிருந்தாரு, நீங்க நல்லா பண்ணீங்க. அடுத்ததா இப்ப வந்து பம்பர் படம் ரொம்ப பிடிச்ச படம். இப்படி ஒரு உங்களுக்குன்னு தேடி நல்ல கதைகள் வருது, அதாவது புதுமையான கதைகள் நீங்க பண்ணுவீங்கன்னு வராங்க. இதுல ஒரு நல்ல பயணம் இருக்கு உங்களுக்கு. இந்த பயணத்துல நீங்க அடுத்தடுத்த கட்டம் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கணும். ஆலன் படத்துக்காக நீங்க கொடுத்த உழைப்பு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த மாதிரி படத்தை பண்றதுக்கே உங்களுக்கு ஒரு தைரியம் வேணும், அதை நீங்க பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு இந்த முயற்சி வெற்றி அடையணும். இந்த படத்துல எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, நம்ம எல்லாம் பார்த்து வைக்கிற மிகப்பெரிய ஒரு லெஜெண்டரி கவிதை மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் வந்து ஆளுமை, இலக்கிய ஆளுமை, மனுஷபுத்திர சார் வந்ததெல்லாம் மிகப்பெரிய விஷயம். இல்ல சார், நீங்க வந்து இதுல ஒரு கேமியோ ரோல், ஒரு சப்போர்ட் ரோல், ஒரு சின்ன ஒரு இது பண்ணிருக்கீங்க, ஆனாலும் உங்களுடைய டைம் எடுத்து நீங்க வந்திருக்கீங்களா, அதுக்கு நான் மிக்க நன்றி சொல்லணும். இது வந்து அவ்வளவு சிம்பிள் இல்லை, உங்களுக்கு இவ்வளவு எஃபர்ட் எடுத்து வர்றது, உங்களுக்கு நன்றி. கேபிள் சங்கர் இந்த படத்துல இதே மாதிரி இது ஒரு நல்ல ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்காரு, அவருக்கும் நன்றி. த ஹோல் டீம் எல்லாரும், டைரக்டர்ஸ், இங்க வந்திருக்கிற டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லோருக்கும் நன்றி. வேக் பிரசன்னா, நல்லா இருந்தது உங்க கேரக்டர் இந்த படத்துல. தேங்க்யூ ஃபார் த கிரேட் சப்போர்ட். பாடல்கள்லாம் ரொம்ப அருமையா வந்திருக்கு, மனோஜும் சரி, கார்த்திக் நேதா சார், உங்க வரிகள் எல்லாமே மனசுல அப்படியே உள்ள போய் ஊடுருவுது. அது என்னமோ ஒண்ணு பண்றீங்க, நீங்க ஏதோ ஒண்ணு பண்றீங்க, ஆலன் பண்ணுது. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, அந்த பாட்டு கேட்ட உடனே எப்படி இவரு இவ்வளவு படத்துக்குள்ள போயிட்டாரு, நீங்க படம் பார்த்து லிரிக் எழுதுனீங்களா இல்ல கதை கேட்டு லிரிக் எழுதுனீங்கன்னா தெரியல எனக்கு. ஆனா அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதை வந்து அப்படியே ஒரு வார்த்தைகளை நீங்க கொண்டு வந்து ஒவ்வொரு வரிகளுமே அந்த கதையில இருக்கிற அந்த கதாநாயகன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன், இந்த கதாநாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா அது ஆர் சிவா தான். சிவா தான் கதாநாயகன். அவருடைய வாழ்க்கையில இந்த படமா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் கேட்டேன், என்ன இன்ஸ்பிரேஷன் இதெல்லாம் எடுத்திருக்கீங்களா, இந்த மாதிரி காதல் சார்ந்த விஷயங்களும் உங்க வாழ்க்கையில இருக்கா அப்படின்னு கேட்டா, அப்படி இப்படி இருக்கு சார் அப்படின்றாரு. உண்மையை சொல்ல மாட்டேன்றாரு, என்ன ஏதோ பயம்பல இருக்கு, வீட்டுல ஏதாவது பிரச்சனை வருமான்னு தெரியல. ஆனா அவர் கதையை அழகா சொல்லி, கார்த்திக் நேதா சார் வந்து இவ்வளவு அருமையான வார்த்தைகள், கவித்துவமான வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஒவ்வொரு பாடலுமே ரொம்ப பிரமாதமா எழுதியிருக்காரு. ஸோ ஒரு ஓவராலா ஒரு படமா பார்த்து முடிக்கும் போது ஒரு குவாலிட்டியான ஒரு தரமான படத்தை பார்த்துன்ற ஒரு திருப்தி எல்லோருக்குமே கிடைக்கும். ஊடக நண்பர்கள் கண்டிப்பா இந்த படத்துக்கு உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் நம்புறோம். ஏன்னா இந்த மாதிரி புது முயற்சிகளை எல்லோருமே நம்ம வந்து வரவேற்கணும், சப்போர்ட் பண்ணணும். என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணிட்டு இருக்கேன், உங்களால முடிஞ்ச சப்போர்ட் இங்க இருக்கிற எல்லா ஊடக நண்பர்களும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன். வெகு விரைவில் இந்த படத்தை திரைக்கு கொண்டு வரோம். நிறைய படங்கள் ஒரே நேரத்துல 6 படங்கள் 7 படங்கள் வந்து உங்களுக்கும் டயர்ட் பண்ணுது, ஆடியன்ஸும் டயர்ட் பண்ணுது.
தமிழ் சினிமால ஒரு சின்ன டிசிப்ளின் தேவைப்படுது. 4 சினிமா மேல வரக்கூடாது. ஏன்னா அது மேல நம்மளால பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு 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 சேஞ்சை கொண்டு வந்தோம். நாங்களாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அசோசியேட் சார்பில். இந்த நேரத்துல வர படங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு கட்டாயத்தினாலதான் ஒரு பர்டிகுலர் வீக்ல வருது. அந்த படங்கள் எல்லாத்தையும் நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நீங்க சப்போர்ட் பண்ணணும் ஊடக நண்பர்கள். அதுதான் என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன். ஆலன் கண்டிப்பா சிவா ஆரனுடைய ஒரு முக்கியமான ஒரு படைப்பு. ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்காரு. பல இடங்கள்ல அவர் சொன்ன மாதிரி பல லொகேஷன்ல போய் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லாம ஒரு நல்ல படைப்பை கொடுத்திருக்காரு. இந்த படம் வெற்றி அடைஞ்சா அந்த மாதிரி நிறைய படங்கள் வரும். அது மாதிரி ஒரு இயக்குனர் அவர் சிங்கப்பூர்ல இருந்து இன்னும் அடுத்த கட்டமா நான் சொன்னேன், சார் ஒரு பிரம்மாண்டமான படைப்பு பண்ணுங்க, இப்படியே சின்ன சின்ன படம் இல்லாம பெரிய படங்கள் பண்ணுங்க சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. இந்த படத்து மூலமா ப்ரூவ் பண்ணீங்க சிவா சார். அடுத்து ஒரு பெரிய மாசா ஒரு படம் பண்ணுங்க. ஓகே, பெரிய லெவல்ல கோல் அடிக்கலாம். அதுக்கு ஒரு அடித்தளமா ஒரு வெற்றியின் அடித்தளமா இந்த படம் அமையணும்னு உங்களுக்கு வாழ்த்துக்கள், உங்க குழுவுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தை எனக்கும் ஒரு பங்கா கொடுத்ததுக்கு, அதாவது ஒரு என் கூட டிராவல் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு நன்றி சிவா சார். அண்ட் உங்களோட முயற்சி வெற்றி அடையணும். தேங்க்யூ ஸோ மச். உடன்பிறக்கும் தேங்க்யூ ஸோ மச். முக்கிய ரோல்லாம் நினைக்க ஒரு குட்டி ரோல் நடிச்சிருக்கிறேன். முக்கியமான விஷயம், இந்த படம் வந்து ரோல்ல நடிச்சாலும் நடிக்காட்டாலும் வந்து இந்த சிவா படம் வந்து நம்ம நண்பர், எனக்கு இனிய நண்பர் அவரு. இந்த கதை எழுதுறதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் நான் தான் படித்தேன். நான் படிச்சு அதுல அப்புறம் கரெக்ஷன்லாம் சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி அவர் அதை வந்து திருப்பி ஒரு ஒர்க் பண்ணி ஒரு பெரிய வேலை பண்ணியிருக்காரு. உண்மையாக இந்த படம் வந்து ரெகுலரா நீங்க பார்க்குற, நம்ம இத்தனை நாளா நிறைய பார்த்துட்டு இருக்க படங்கள்ல வந்து ஒரு சாஃப்டா ஒரு டிராவலோட ஒரு மெச்சூர்டான ஒரு படம் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். அதே போல வந்து வெற்றிக்கு எப்படி இருந்தாலும் சரி, படம் ரெடியான உடனே திடீர்னு சொன்னாரு வெற்றி தான் நடிக்கிறேன்னாப்ல. அவருக்கு மட்டும் அவர் வெற்றி வந்து எங்கிட்ட வந்து ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு படம் நடிக்கிறேன், வித்தியாசமா இருக்கும், ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கும், ஆனா நல்லா இருக்கும் அப்படின்னாரு அவரு. கடைசியில் அந்த படத்துல தான் இந்த படம் தெரிய வந்துச்சு. இந்த படமே வந்து நான் அவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், இந்த படம் இந்த கதை எழுதும்போது யார் நடிக்க போறாங்க என்ன போறாங்கன்னு கேட்கும்போது சொன்னேன், நீங்க எழுதுங்க சார், எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதுவே அவங்கள எல்லாரையும் கூட்டு வந்து உட்கார வச்சுக்கோம், அது மாதிரி தான் அது சினிமா அமையும், உங்க படத்துக்கு யாரெல்லாம் வரணும் வருவாங்கன்னாங்க. அதே போல கடைசியில வந்து படம்லாம் முடிஞ்சு வரும்போது தனஞ்சய் சார் வந்து அந்த படத்தை வந்து கரெக்டாக கொண்டு வரதுக்கான வேலைகளை கரெக்டாக பண்ணிட்டாங்க. இந்த டீமே எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. இப்போ வந்து விவேக் வசன் ஆகட்டும், வெற்றி ஆகட்டும், நல்ல நண்பர் எனக்கு, நமக்கு கேமராமேன் வந்து ஒரு நண்பர், காசி விஸ்வநாசன் நண்பர், இப்படி எல்லாருமே நண்பர்கள் சேர்ந்துருக்கிறதுல நான் வந்து ஒரு சின்ன கேமியா கேரக்டர் நடிச்சிருக்கேன். நானும் மனுஷபத்திரனும் ஞானசம்பந்தம் சாரும் ஒரு பயங்கரமான கேரக்டர் நடிச்சிருக்கோம். படம் வரும்போது எல்லாரும் விசில் அடிச்சு ஆதரவு தெரியுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை நாங்க, என்ன சார்? அதனால வந்து உங்களோட ஆதரவு நிச்சயம் தேவை. நிச்சயமா ஒரு ஃபீல் குட் படமா, ஒரு மெச்சூர் கண்டென்ட்டா, இது ஒரு பெரிய டைரக்டர் எடுக்க வேண்டிய படம் அது. உண்மையாவே அந்த மெச்சூரிட்டியோட அந்த கான்ஃபிடென்ட்டோட அந்த படத்தை இருக்கான்றது வந்து நான் வாழ்த்துறேன். ஸோ அடுத்தடுத்து வந்து ஒரு சொன்னார் சார் வந்து சொன்னாரு, இது ஒரு பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் எடுக்கணும்னு. அந்த ஸ்கிரிப்ட் நான் படிச்சிட்டேன், ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் வச்சிருக்காரு. அதனால கண்டிப்பா இந்த படம் வெற்றி அடைஞ்சோன்னா அந்த படம் ஆரம்பிப்பாரு கண்டிப்பா. அது ஒரு பெரிய சோசியல் கருத்தோட வச்சிருக்கு. ஸோ அடுத்தடுத்த படங்களும் பெரிய படங்களா பண்ணி வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்க இருக்க முக்கியமான காரணமான ஒருத்தர் வந்து வெற்றி. ஸோ அவருக்கு என்னோட முதல் நன்றி. ஸோ ஒரு 2 days முன்னாடி எனக்கு தனஞ்சயன் சார் கால் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலா எனக்கு தனஞ்சயன் சாரை வந்து ஒரு 12 years 2012 இருந்தே எனக்கு தெரியும். ஆனா சாருக்கு வந்து என்ன 2019 படம் ஜிவி படம் ரிலீஸ் ஆன பிறகுதான் அவருக்கு என்ன தெரியும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது சார் வந்து அப்போ ப்ரொடியூசர், இப்போ ப்ரொடக்ஷனோட ஹெட்டு. ஸோ அப்போ நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் ஒர்க் பண்ண படத்தோட பவுன் ஸ்கிரிப்ட் இல்லை அவர் வீட்டில் போய் கொடுத்துருக்கேன். அப்போல்லாம் நான் பேசியிருக்கேன். ஆனால் அவருக்கு நான் யாருன்னு தெரியாது. இது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வரேன் அப்படின்ற மாதிரி தான் தெரியும். ஸோ கிட்டத்தட்ட இத்தனை வருஷத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 3 daysக்கு முன்னாடி எனக்கு சார் கால் பண்ணாரு. பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா சார் கால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணா, சார் வந்து இந்த மாதிரி ஆலன் படத்தோட ஆடியோ லான்ச் இருக்கு, அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். நிறைய எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் பதிலே நான் கொஞ்சம் இதுவாக தான் சொன்னேன், சார் சரிங்க சார் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண உடனே எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்து மெசேஜ் பார்த்தா சார் வந்து அந்த படத்தோட போஸ்டர் இந்த இமேஜ் அனுப்பியிருந்தார். அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது சார் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இந்த இது பார்ட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சார் வந்து அது ஒரு 300 கோடி ரூபாய் ஒரு ஹை பட்ஜெட் மூவியா இருந்தாலும் ஒரு மீடியம் பட்ஜெட் மூவியா இருந்தாலும் அது சாரே இறங்கி வேலை பார்க்கறது நான் அப்பதான் பார்த்தேன். அதுக்கு எனக்கு
கொஞ்சம் ஆச்சரியமாகவும் கொஞ்சம் பிரமிப்பாகவும் இருந்தது சார். ஸோ தேங்க்யூ. படம் சரியான இடத்துல போய் சேர்ந்திருக்குன்னு நான் அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். வெற்றி வெற்றி அவரை பற்றி என்ன சொல்றது, நான் பம்பர் படத்துக்கு முன்னாடி யூஸ்வலாக எங்கேயாவது மீட் பண்ணும்போது இல்லை ஃபோனில் பேசும்போது நான் அவர்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், பிரதர் பயங்கர கண்டென்ட் ஓரியன்டாகவே நீங்கள் மூவிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கமர்ஷியல் ப்ளஸ் கண்டென்ட் இந்த மாதிரி ஒரு ஜேர்னை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு பம்பரோட இது டீசர் இந்த மாதிரி காமிச்சார், ரஃப் கட் அந்த டீசர் காமிச்சாரு. பார்க்குறப்ப ஓகே ஃபைன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பேசிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் பம்பருக்கு அப்புறம் அவர் சூஸ் பண்ற ஸ்கிரிப்ட்ஸ் அவர் இப்போ லாஸ்ட் வீக் கூட பேசும்போது சொல்லியிருந்தாரு, ஃபியூச்சர் அடுத்தடுத்த லைனப்ஸ் எல்லாமே வந்து சரியான லைனப்ஸ் கரெக்டான இது சூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள் பிரதர். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற லெவல், இப்போ நீங்க இருக்கிற லெவல் விட, ஏன்னா இத்தனை வருஷம் நீங்க ப்ராப்பரான ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி இவ்வளவு தூரம் நீங்க நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் எங்களுக்கு இந்த லெவலை விட நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகலையோ அப்படின்ற மாதிரி ஆஸ் அ ஃப்ரெண்டா பிரதரா உங்க சர்க்கிள்ல இருக்க எங்களுக்கு அது தோணுது. ஸோ அடுத்த வருஷம் நீங்க இன்னும் ஒரு படி மேல போயிருக்கணும். ஸோ அது என்னோட பர்சனலான ஒரு ஆசை. அதுக்கப்புறம் மனோஜ் கிருஷ்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சாங் கேட்ட உடனே அவர் வெற்றிக்கு நான் அவர் கால் பண்ணி பிரதர் பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பாட்டை நான் முதல்ல அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நண்பர் தோழர் கார்த்திக் நேத்தா தான் இந்த எழுதியிருக்காருன்றது இப்போ மீட் பண்ணும்போது இதயபூர்வமான மரியாதைக்கும் பேரன்புக்கும் உரிய பாகிராஜ் அவர்களுக்கு வணக்கம். மற்றும் இங்குள்ள ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், இந்த படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். தாமதமாக வந்ததற்காக சற்று மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வரும்போது இயக்குனர் தயாரிப்பாளர் சிவா அவர்கள் பேசிட்டு இருந்தார், அந்த பேச்சு கேட்கிற இருந்தது. அவருடைய ஒரு சமூக அக்கறை அவருடைய பேச்சில் ரொம்ப ஆழமாக இருந்தது. அதில் ஒரு பரிதவிப்பு இருந்தது. கண்டிப்பாக அவருடைய அந்த நல்ல எண்ணத்துக்காக, அந்த நல்ல நோக்கத்துக்காக இந்த படம் வெற்றி அடைந்து இன்னும் மேலும் மேலும் நிறைய படங்கள் அவர் செய்யணும்னு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமாக ரொம்ப நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற வெற்றிக்கு இது ஒரு ரொம்ப நல்ல படமாக அமையணுன்ற என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வெற்றி ரொம்ப அவசரப்படாமல் ஒரு படம் ஓடிச்சு உடனே வேகமாக 2-3 படம் பண்ணுவோம், நிறைய பண்ணுவோம், வேற மாதிரி பண்ணுவோம், ஒன்று ஆக்ஷன் அப்படிலாம் எல்லாமே அவருக்கு எது வரும் அதுக்குள்ள ஒரு நல்ல கதை அதை தேர்ந்தெடுத்து ரொம்ப நிதானமான ஒரு பாதையில் போயிட்டு இருக்கீங்க வெற்றி. ரொம்ப சந்தோஷம். அவருடைய முதல் படம் 8 தோட்டாக்கள் அவரோட நான் நடித்து நான் பிறந்து பார்த்துட்ருக்கேன். ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல உழைப்பாளி, ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு இன்னும் பெரிய வெற்றி பெறன்னு கேட்டுக்கிறேன். அதே போல் இங்கே இருக்கிற புதிய இசையமைப்பாளர் மனோஜ் அவர்களுக்கும், பாடலாசிரியர் கார்த்திக் நேதா அவர்களுக்கும், தம்பி பிரசன்னாவுக்கும் மற்றும் இங்குள்ள அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். தனஞ்சயன் சார் எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு பர்ஃபெக்ஷன் டு த கோரில் பண்ணுவார். நிச்சயமாக இந்த ஆலன் படத்துக்கு அவருடைய அதிகபட்ச உழைப்பை நிச்சயமாக தந்து நிச்சயமாக இந்த வெற்றிக்கு ஒரு பெரிய பாலமாக இருப்பார். இந்த படம் உங்களுடைய எல்லாருக்காகவும், குறிப்பாக இயக்குனர் தயாரிப்பாளர் சிவா அவருடைய நல்ல நோக்கத்துக்காகவும் அவரும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெரிஞ்சது. ஸோ வாழ்த்துக்கள் பிரதர். சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. கார்த்திக் நேத்தா பிரதர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பாக்யராஜ் சார், இப்போ வளர்ந்து வர எல்லா இயக்குநர்களுக்கும் அந்தந்த மேடையில நீங்க இருந்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றி சார். ஸோ கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இயற்கையின் விதிகளிலிருந்து வாழ்வியல் தத்துவங்கள் பிறக்கின்றது. அந்த தத்துவத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் தயாரிப்பாளர் இயக்குனர் திரு சிவா அவர்களை வணங்குகிறேன். குறுகிய காலம் ஆனாலும் புரிதலுடன் படப்பிடிப்பு தளத்தில் எனக்கு உறுதுணையாக இருந்த கலை இயக்குனர் தோழர் உதயகுமாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதர்கள் சிறந்தவராகிறார்கள், சிறந்தவர்கள் எளியோரை வலியோர் அரவணைப்பில் இருந்து மிக சிறந்தவராகிறார்கள். ஐயா தனஞ்சயன் அவருடைய அரவணைப்பில் இருந்து நாங்கள் புத்துணர்ச்சி பெற்றோம் என்பதை நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றியும் அன்பும்.